எல்லோருக்கும் வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு தம்ப்நெயில் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பேட்டரி வெஹிக்கிள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெட்ரோல் வண்டி இனிமே வேணாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னும் கொஞ்ச நாள்லேயே பெட்ரோல் வண்டியெல்லாம் காணாமல் போயிடும். எதிர்காலத்தில் மின்சாரம், ஹைட்ரஜன் மாதிரியான மாற்று எரிசக்தி வாகனம் தான் அதிகமாக பார்க்க முடியும். அதுக்கான அறிகுறியும் இப்போவே தெரிய தொடங்கியிருக்கு. இதுக்கு மேலேயும் பெட்ரோல் வாகனங்கள்லாம் வாங்குறது அவ்வளோ புத்திசாலித்தனமாக தெரியல. ஏன்னா பெட்ரோல் விலையும் குறைய போகிறதில்ல. அது சரி, பேட்டரி வெஹிக்கிள் மட்டும் சும்மாவா? வண்டியினுடைய விலையில் பாதி விலைக்கு பேட்டரியே ஆகுது. அது மட்டும் சிக்கனம்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குற உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது. உங்களில் பெரும்பாலானவருடைய கருத்து இப்போதைக்கு வேணால் சரியாக இருக்கலாம். ஆனால் இந்தியாவிலேயே பேட்டரி உற்பத்தி அதிகமாகிடுச்சுன்னா விலை குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பேட்டரி உற்பத்திக்கு தேவையான லித்தியம் இங்கே அதிகமாக கிடைக்காதனால பேட்டரி உற்பத்தி தொழில் அதிகமாக இங்கே வளரல. வெளிநாட்டிலேருந்து தான் லித்தியம் பேட்டரிலாம் நம்ம இறக்குமதி பண்ணி இங்கே வாகனத்தெல்லாம் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் இங்கே விலையும் அதிகமாக இருக்குது. இப்போ இந்தியாவிலேயே ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்டு, ராஜஸ்தான் மாநிலங்களில் லித்தியம் கனிமம் இருக்கிறத விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தோண்டி எடுக்கிறதுக்கான பணியையும் துவங்கியிருக்காங்க. அதனால் விரைவிலேயே இங்கேயும் பேட்டரி உற்பத்தி அதிகமாகி அது மூலமாக விலை நிச்சயமாக குறையும். அடுத்த 5 வருஷத்தில் கண்டிப்பாக இது நடக்கும். அதனால் பேட்டரி வாங்குறதுக்கு இதுக்கப்புறமாவும் அச்சப்பட தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து. அதனால தாங்க நான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளான ரிவர் இண்டி ஸ்கூட்டரை வாங்கினேன். போன 8 மாதமாக இந்த ஸ்கூட்டர் தான் ஓட்டிகிட்ருக்கேன். இதை நான் ஏன் வாங்கினேன், இதில் உள்ள சிறப்புகள், குறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கியிருக்கேன். இது நிச்சயமாக விளம்பர வீடியோ கிடையாதுங்க. ரிவர் இண்டி ஸ்கூட்டருக்கு வக்காலத்து வாங்குற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. எனது சொந்த அனுபவத்தில் உண்மையாக இந்த வீடியோ வெளியிட்டிருக்கேன். இதில் என்னென்ன நிறை குறைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்து நீங்களே ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க. பேட்டரி வாங்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம்னு சொல்லணும்னா டிசைன், ஓட்டுதல் அனுபவம், பாதுகாப்பு மற்றும் வசதிகள், திறன், சிங்கிள் சார்ஜில் எவ்வளோ தூரம் ஓடும்ன்றத விவரம், விலை, நிறுவனம், இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். இந்த வண்டியினுடைய டிசைன் பார்த்தோம்னாக்கா ரொம்பவே தனித்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம். பெரிய அளவு கட்டுமஸ்தான உருவம் இதுக்கு இருக்குது. பிளாஸ்டிக் உலோக பாகங்கள்லாம் ரொம்பவே தரமாக கொடுத்துருக்காங்க. முன் பக்கத்தில் 8 கால் பூச்சி கண்ணு மாதிரி 2 பிரகாசமான ஹெட்லைட் இருக்குது. இது மாதிரி அமைப்பு வேறு எந்த வண்டிலையும் பார்க்க முடியாது. அப்புறம் இதுலேயே லோ பீம், ஹை பீம்னு 2 விளக்கு கொடுத்துருக்காங்க. அதில் லோ பீம் வந்து டிஆர்எல், அதாவது டே டைம் ரன்னிங் லைட்டாகவும் செயல்படுது. தேவைப்படும் மட்டும் இன்னொரு விளக்கை எரிய வச்சுக்கலாம். அப்புறம் சிங்கிள் சுவிட்சிலேயே டிப்பு செய்கிற வசதி கொடுத்துருக்காங்க. இது ராத்திரி நேரத்தில் முன்னால் போகிற வண்டிங்களை எச்சரிக்கை பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இது ரொம்பவே பிடிச்ச அம்சமாக இருக்குது. அடுத்தது அலாய் ஹேண்டில் பாரு சரியான உயரத்தில் ஓட்டும்போது பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாகவே இருக்குது. டெயில் லேம்பும் ரொம்ப பெரிய அளவில் பார்க்குறதுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. 14 இன்ச்சு வீல் இருக்கிறதுனால நம்ம ஊர் ரோடுக்கு ஈடு கொடுக்குற வகையில் இந்த வண்டி இருக்குன்னு சொல்லலாம். முன் பக்கத்தில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் பின் பக்கத்தில் 2 ஹைட்ராலிக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. பேக்கில் இருக்கிற சஸ்பென்ஷன் நல்லாவே ஒர்க் பண்ணுது. ஃப்ரண்ட்டில் இருக்கிற சஸ்பென்ஷன் தான் லைட்டாக சத்தம் வருது. அது மட்டும் கொஞ்சம் இவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு தோணுது. பெரிய சீட் இருக்கிறதுனால 2 பேர் நல்லா வசதியாக உட்காந்துக்கிட்டு எவ்வளோ தூரம் பண்ணாலும் சுலபமாக கஷ்டம் இல்லாமல் போகலாம். பாதுகாப்பு வசதின்னு சொன்னோன்னா 165 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால ஸ்பீட் பிரேக்கெல்லாம் பார்த்து பெருசாக பயப்படணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் 2 சக்கரத்துலேயுமே டியூப்லெஸ் ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. அதனால் பாதி வழியில் பஞ்சர் ஆகிடும் அப்படின்ற ரிஸ்க்கும் பெரும்பாலும் தவிர்த்துடலாம். அப்புறம் டிஸ்க் பிரேக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால பிரேக் போட்டால் வண்டி சும்மா சடனாக நிற்குது. ஸ்கூட்டர் வெயிட்டாக இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டிக்கு குறைவே கிடையாது. வெயிட்னு சொல்லும்போது பல்சர் பைக்கில் அந்த பைக்கினுடைய அளவுக்கு வெயிட் இருக்குதுன்னு சொல்லலாம். சப்போஸ் வண்டி கீழே விழுந்துட்டா கூட பெருசாக வண்டிக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாத மாதிரி 2 பக்கத்துலேயும் டியூப்லர் சேஃப் கார்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு தனித்துவமான அம்சம். இதுவும் வேறு எந்த வண்டியிலையுமே பார்க்க முடியாது. அப்புறம் பேட்டரியில் தண்ணி, தூசியெல்லாம் பூந்து பாழாயிடாமல் இருக்கிறதுக்காக
IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ சீக்கிரத்தில் தண்ணியெல்லாம் நுழைஞ்சி பேட்டரி ஸ்பாயில் ஆகாமல் தடுக்கும். அப்புறம் மோட்டார்னு சொல்லும்போது 6.7 கிலோவாட் திறன் கொண்டதாக இது இருக்குது. அதையும் ஸ்கூட்டர்னுடைய நடுவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால வண்டியினுடைய ஸ்டெபிலிட்டிக்கு கொஞ்சம் கூட குறவு இல்லை. இந்த மோட்டாரையும் வீலையும் பெல்ட்னால் இணைச்சிருக்காங்க. மோட்டார் நல்லா மேலே வச்சுருக்கிறதுனால தண்ணி தேங்கின இடத்துல ஓட்டிகிட்டு போகிறதுக்கும் பெருசாக பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி பேட்டரிக்கு வந்து நல்ல காத்தோட்ட வசதி கொடுத்துருக்கிறதுனால பேட்டரி சூடாகிடுமோன்ற பயமும் இல்லை. வசதிகள்னு பார்த்தோன்னா முன்பக்கத்தில் பிரகாசமான பகல்லையும் தெளிவாக தெரியக்கூடிய 6 இன்ச்சு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது சாதாரண LCD டிஸ்பிளே தான், டச்சு கிடையாது. இதில் ரொம்பவே பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பீடோமீட்ரு, ஓடோமீட்ரு, ரைடிங் மோடு, சார்ஜினுடைய பர்சன்டேஜு, ரேஞ்ச் எவ்வளோ கொடுக்குன்ற டீட்டெயிலு, அப்புறம் நேரம் டைமு, அப்புறம் ட்ரிப் மீட்ரு, இண்டிகேட்டர் லைட் அலர்ட்டு, சைட் ஸ்டாண்ட் அலர்ட்டு, இந்த மாதிரி ரொம்ப அவசியமான விவரம் மட்டும்தான் அதில் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத இந்த பிளாப்லா இன்ஃபர்மேஷன்லாம் அதில் இருக்காது. அதே மாதிரி டச் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற எந்த வசதியும் இருக்காது. ஏதாவது கண்ட்ரோல் பண்ணணுன்னா சைடில் வந்து 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் பின்னாடி விளக்குறேன். அப்புறம் வந்து க்ளோ பாக்ஸு கீழே ஒன்றும் ஹேண்டில் பாருக்கு கீழே ஒன்றுன்னு 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அது செல்ஃபோன்லாம் சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு. அடுத்தது ஸ்கூட்டரை ரிவர்ஸில் எடுக்கிறதுக்கு ரிவர்ஸ் மோடு இருக்குது. இது பெண்களுக்கு ரொம்ப வசதியானது. வண்டி வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால ரிவர்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த ரிவர்ஸ் மோடு கண்டிப்பாக பயன்படும். அடுத்தது சீட்டு கீழே இருக்கிற பெட்டி இருக்கு இல்லையா, அதில் நைட்லேயும் நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி லைட் வசதி கொடுத்துருக்காங்க. நல்லா பிரைட்டாக இருக்குது இந்த லைட்டு. அப்புறம் பையை மாட்டுறதுக்கு ஒரு கொக்கி கொடுத்துருக்காங்க. தேவைப்படும் போது அதை மடக்கி வச்சுக்கிற மாதிரியான வசதி அதில் இருக்குது. அப்புறம் கால் வைக்கிற இடத்துல பெருசாக ஏதாவது பொருள் வச்சோம்னாக்கா காலை சைடில் பக்கவாட்டில் வசதியாக வச்சுக்கிற மாதிரி 2 பக்கமும் அலாய் ஃபுட் பக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் வித்தியாசமான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். இந்த வண்டியில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. இதை நான் RBSன்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த RBSை எத்தனை பேர் சரியாக பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியாது. இது உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ள ஒரு அம்சம். அதாவது வண்டியை ஓட்டுறதுக்காக ஆக்சிலரேஷன் கொடுக்கும்போது RBS வேலை செய்யாது. ஆக்சிலரேஷனை நிறுத்தணுன்னாக்கா RBS வேலை செய்யும். ஆக்சிலரேஷன் நிறுத்தும் போது சாதாரணமாக ஒரு பெட்ரோல் வண்டி 50 அடி தூரத்தில் நிற்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த வண்டி வந்து 25 அடி தூரத்துலேயே தானாக நின்றுடும். அந்த அளவுக்கு இதில் வேகம் சீக்கிரமாக குறையும். இதுக்கு காரணம் RBS தான். இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். அதாவது 20 அடி தூரத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்படின்னா சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கிட்ட போய் பிரேக் பிடிச்சி ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம ஒரு 25 அடி முன்னாடியே ஆக்சிலரேஷனை கொடுப்பது நிறுத்திட்டோம்னாக்கா இந்த RBS வேலை செஞ்சு வேகத்தை தானாக குறைச்சிடும். அதே நேரத்தில் அந்த இயக்க விசையை மின்சக்தியாக மாற்றி பேட்டரியில் திரும்பவும் ஸ்டோர் பண்ணும். இது மூலமாக நமக்கு ரேஞ்சும் அதிகமாக கிடைக்கும். சேம் டைம் பிரேக் பேடு வேகமாக தேயாமல் காப்பாற்றும். இந்த வசதியை பல வாகன நிறுவனங்கள்லாம் ரொம்ப பெருமையாக விளம்பரம் பண்ணுறாங்க. இந்த வண்டியில் இந்த வசதி இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும், இதை எத்தனை பேர் சரியாக பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியாது. அடுத்து இடவசதின்னு பார்த்தோம்னா சீட்டுக்கு கீழே 43 லிட்டர் அளவு இருக்கிற ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இதில் 2 ஹெல்மெட் வச்சுக்க முடியும். அப்புறம் ஒரு மாதத்துக்கு தேவையான முழு மளிகை சாமானையும் இதில் அடைச்சி கொண்டு வந்துட முடியும். அந்தளவுக்கு பெரிய ஸ்பேஸ். அப்புறம் 12 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி முன்பக்கம் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கால் வச்சுக்கிற இடத்துல 20 இன்ச்சு அளவுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இதில் தண்ணி கேனு, கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் படுக்க வச்ச மாதிரி எடுத்துக்கிட்டு போக முடியும். இது மட்டும் இல்லாமல் 2 பீனியர் பாக்ஸ் வச்சுக்கிறதுக்கு 2 சைடும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் சுமாராக 40 லிட்டர் கொள்ளளவு இருக்கிற மாதிரியான பொருள்லாம் கொண்டு போக முடியும். இன்னும் பின்பக்கத்தில் 25 லிட்டர் கொள்ளளவு இருக்கிற மாதிரி டாப் பாக்ஸ் வச்சுக்கிற வசதியும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே கூட்டினாக்கா சுமாராக 120 லிட்டர் கொள்ளளவு இருக்கிற பொருளை இந்த வாகனத்தில் கொண்டு போக முடியும். அதாவது டெலிவரி பாயாக வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வாகனம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்தது பவர். இந்த வண்டியில் 4 கிலோவாட் அளவுக்கு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி IDC ரேஞ்சுன்ட்டு 161 கிலோமீட்டர் கிளைம் பண்ணுறாங்க. அதாவது சிங்கிள் சார்ஜர் 161 கிலோமீட்டர் வரைக்கும் IDC ரேஞ்சாக கொடுத்துருக்காங்க. எனக்கு உண்மையான ரேஞ்சாக
ஒரு ஃபுல் சார்ஜில் 115 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்குது. முழுசாக சார்ஜ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் தேவைப்படும். அடுத்து நிறுவனம். இந்தியாவில் 10 வருஷத்துக்கு மேலே பேட்டரி வாகனமெல்லாம் புழக்கத்தில் இருந்தாலும் அது எல்லாமே வெளிநாட்டிலேருந்து பெரும்பாலான உதிரி பாகங்கள்லாம் இறக்குமதி பண்ணி இங்கே அசம்பிள் பண்ணி விற்கிற கம்பெனிகளாக தான் இருந்தது. அதில் பெரும்பாலானவை இப்போ காணாமல் போச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்தியாவில் அதிகமாக பேட்டரி வாகனம் உற்பத்தி பண்ணுற 2 வீலர் கம்பெனி கூட ஒரு வெளிநாட்டு கம்பெனி தான்றதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ரிவர் கம்பெனி உரிமையாளர்கள் எல்லாருமே நம்ம இந்தியர்கள் தான். முழுக்க முழுக்க உள்நாட்டு தயாரிப்பு டிசைனில் எல்லா உதிரி பாகங்களையும் இங்கேயே உற்பத்தி பண்ணி வாகனத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க. பல முக்கியமான வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள்லாம் இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க. அதனால் இது நிச்சயமாக நம்பகமான கம்பெனியாக தான் தெரியுது. என்னுடைய வண்டி 10,000 கிலோமீட்டர் தாண்டி ஓடிட்டுருக்கு. மைலேஜை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சார்ஜில் 115 கிலோமீட்டர் வரைக்கும் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். அதை இப்போ பார்க்கலாம். டிஸ்பிளேயில் பாருங்கள், 100% சார்ஜ் ஆகிருக்கு. ஓடோமீட்டரில் 10,611 காமிக்குது. ட்ரிப் மீட்டரில் 107.7 காமிக்குது. மதியம் 1:43 டைம். நான் ட்ரிப் மீட்டரில் 0 பண்ணிட்டேன். அப்புறம் 2 நாள் எடுத்து வண்டியை ஓட்டினதுக்கப்புறமா 91.1 கிலோமீட்டர் ரேஞ்சு ஓடினதுக்கப்புறமா 23% மிச்சம் இருக்குது பேட்டரியில். 100 கிலோமீட்டர் ஓட்டும்போது 8% இருக்குது. 106 கிலோமீட்டர் ஓட்டுற நேரத்தில் இன்னும் கூட 3% இருக்குது. நான் இதை 0 ஆகிற வரைக்கும் ஓட்டினாக்கா கண்டிப்பாக 110 கிலோமீட்டர் தாராளமாக ஓடும். வண்டியை நாம் ஃபுல் நைட் ஆஃபில் வச்சுருந்தோம்னா 2% வரைக்கும் பேட்டரி டவுன் ஆகும். நான் ஃபுல் சார்ஜ் போட்டு 3 நாள் வரைக்கும் வண்டி ஓட்டினேன். ஸோ அதில் ஒரு 6% கூட்டிக்கிட்டோம்னாக்கா இன்னும் 5 கிலோமீட்டர் தாராளமாக ஓடும். ஸோ 115 கிலோமீட்டர் சிங்கிள் சார்ஜில் கன்ஃபார்ம். இந்த விவரத்தை நாங்கள் கொடுத்துருக்கிற ரிவர் ஆப் டேட்டா மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. என்னடா இவர் பாசிட்டிவான விவரங்களை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு, குறைபாடுன்னு இதில் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம். இதில் சில குறைபாடுகளும் இருக்க தான் செய்யுது. முன்பக்க டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனில் சத்தம் வருது. அது மேபி அந்த சஸ்பென்ஷனுடைய குறைபாடாக இருக்கலாம், இல்லைனா அதை சுற்றி இருக்கிற பிளாஸ்டிக் பாகங்களுடைய குறைபாடாக இருக்கலாம். அது என்னென்னு அந்த நிறுவனம் கவனித்து சரி பண்ணணும். அடுத்தது இண்டிகேட்டர் பஸரை போட்டுட்டு நம்ம லெஃப்ட்டோ ரைட்டோ திருப்பினோம்னாக்கா அந்த பஸ்ஸர் சவுண்டு போதுமானதாக இல்லாததுனால இண்டிகேட்டர் போட்டதையே நம்ம மறந்துடுவோம். கொஞ்ச நேரம் கழித்து யாராவது ஒருத்தர் வந்து இண்டிகேட்டர் எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா தான் அதை ஆஃப் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. இது ரொம்ப தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துது. நான் இந்த கம்ப்ளைண்ட்டை நிறைய முறை அந்த சர்வீஸ் சென்டரில் சொல்லி சரி செய்ய சொல்லும் போதும் அவங்க அதை சரி பண்ணி கொடுக்கவே இல்லை. இதுக்கு நிச்சயமாக அந்த கம்பெனி ஏதாவது தீர்வை ஏற்படுத்தணும். அடுத்தது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் வண்டியை திருப்பும்போது வண்டி லைட்டாக ஸ்கிட் ஆகுது. இது கொஞ்சம் ஆபத்தானதாக தெரியுது. இதையும் கம்பெனி கவனத்தில் கொள்ளணும். அடுத்தது டிஸ்பிளேயில் இருக்கிற 4 பட்டனை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த 4 பட்டனும் ரொம்பவே ஹார்டாக இருக்குது. முக்கியமாக ட்ரிப் மீட்டரை 0 பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய டாஸ்காகவே இருக்குது. ரிவர் இண்டி ஸ்கூட்டரை நான் வாங்குற நேரத்தில் 1,39,000 இதனுடைய விலை இருந்துச்சு. இந்த ப்ரைஸ்லேயே 30,000 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கும் 3 வருஷம் வாரண்டியும் அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் எக்ஸ்டெண்டட் வாரண்டியாக ஒரு 5,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் கூடுதலாக 20,000 கிலோமீட்டர் ரேஞ்சும் 2 வருஷம் எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 5 வருஷம் வாரண்டி, 50,000 கிலோமீட்டர் ரேஞ்சு வரைக்கும் ஓட்டிக்க முடியும். மற்ற நிறுவனங்கள்லாம் இன்னும் கூடுதல் ரேஞ்சு கொடுக்குறாங்கன்றத ரிவர் இண்டி நிறுவனம் கவனத்தில் வச்சுக்கணும். இது கூடவே ரிஜிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸு, அடிஷ்னல் ஃபிட்டிங்ஸு, ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தா ஆன்ரோடு ப்ரைஸு எனக்கு 1,50,000 ரூபாயை தாண்டிடுச்சு. இப்போ சென்னையில் இதனுடைய எக்ஸ்டோரூம் ப்ரைஸு 1,42,999 ரூபாய். இது கூட வழக்கு போல் இன்சூரன்ஸு, எக்ஸ்டெண்டட் வாரண்டி, அடிஷ்னல் ஃபிட்டிங்ஸ்லாம் சேர்த்தா 1,60 தாண்டிட்டோன்றது என்னுடைய கணிப்பு. 10,000 கிலோமீட்டர் தாண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த வண்டி ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இது வரைக்கும் தந்த விவரங்களை வச்சு இந்த வண்டியை பற்றி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கிறத நினச்சிங்கன்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக தெரிவிங்க. உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ லிங்க் அனுப்புங்க. என்னுடைய சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.